alternating current, EMI and AC இது ரெண்டு interrelated chapters. அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது alternating current AC. ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது characteristics of AC, measurement of AC, types of AC circuits, power in an AC circuits and AC devices. இவ்வளவுதான் கான்செப்ட். இதில் ஃபர்ஸ்ட் இதோட கேரக்டரிஸ்டிக் பற்றி ஸ்டடி பண்ணணும். current which varies in magnitude continuously and reverses its direction periodically is called alternating current. இப்ப alternating current அப்படின்னா இன்னொன்னு direct current அப்படின்னு இருக்கு. இப்ப direct current அப்படின்னா இதுல current flow எப்படி இருக்கும்னா பாசிட்டிவ் டு நெகட்டிவ் இப்படி ஃப்ளோ ஆகும். இது direct current. பாசிட்டிவ் டு டைரக்ட், பாசிட்டிவ் டு நெகட்டிவ் அப்படியே ஃப்ளோ ஆகுறது direct current. alternating currentனா அப்படியே ஃபர்ஸ்ட் இப்படி போகும், திரும்ப ரிவர்ஸ் அதோட டைரக்ஷனை மாத்திக்கும். அப்ப இதோட மேக்னிடியூடு கண்டினியூஸா வேரி ஆகுது, அதோட டைரக்ஷன் பீரியாடிக்கலா ரிவர்ஸ் ஆகுது. அதான் alternating current. Current which varies in magnitude continuously and reverses its direction periodically is called alternating current. இப்ப I அப்படிங்கிறது at any instant of time, இது I அப்படி பாருங்க, இந்த இடத்துல இந்த கரண்ட் ஐயோட வேல்யூ பாருங்க அப்படி கண்டினியூஸா அப்படி வேரி ஆகிட்டே இருக்கு. இப்போ இந்த ஐயோட வேல்யூ நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா I0 அப்படின்னா பீக் வேல்யூ ஆஃப் த கரண்ட், அதாவது மேக்ஸிமம் ஆஃப் த வேல்யூ இருக்குல்ல கரண்ட், ஒன்னு பாசிட்டிவ் டைரக்ஷன்ல இல்லாட்டி நெகட்டிவ் டைரக்ஷன்ல இதோட பீக் வேல்யூ தான் I0. இப்போ I ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், I0 sin ஒமேகா டி. ஒமேகாங்கிறது என்ன சொல்றோம், ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற சொல்லுவோம். அப்ப ஒமேகாவை லீனியர் ஃப்ரீக்வன்சிக்கு சொல்லும்போது 2πf அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒமேகாக்கு பதிலாக 2πf. அப்ப I ஈக்குவல் டு I0 sin ஆஃப் 2πf into t சொல்லலாம். ஃப்ரீக்வன்சி f அப்படிங்கிறது இன்வர்ஸ் ஆஃப் த டைம் பீரியட் சொல்லும்போது 2πf க்கு பதிலாக 2π/t அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். அப்ப I ஈக்குவல் டு I0 sin ஆஃப் 2π/t into t. tங்கிறது டைம் பீரியட். f அப்படிங்கிறது லீனியர் ஃப்ரீக்வன்சி, ஒமேகா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, f அப்படிங்கிறது லீனியர் ஃப்ரீக்வன்சி, tங்கிறது டைம் பீரியட். ஓகே, அடுத்து ஆம்ப்ளிடியூட் ஆர் பீக் வேல்யூ ஆஃப் த கரண்ட். ஆம்ப்ளிடியூட் ஆர் பீக் வேல்யூ அப்படின்னா என்ன, த மேக்ஸிமம் வேல்யூ அட்டைன்ட் பை an alternating current in either direction. இப்போ பாருங்க, இதுக்கு முன்னே பார்த்தோம் கரண்ட் இப்படி கண்டினியூஸா வேரி ஆயிட்டு இருக்கு. இந்த வேரியேஷனை நான் என்ன பண்றேன், ஒரு ஃபர்ஸ்ட் 0 அப்படிங்கிறத வச்சுட்டு இதோட வேரியேஷன்ஸ் எப்படி இருக்கிறது இந்த மாதிரி காமிச்சிருக்கு. இது டைமை பொறுத்து இப்படி வேரி ஆகுது. அப்ப ஃபர்ஸ்ட் 0ல இதோட கரண்டோட வேல்யூ 0. ஒரு பர்டிகுலர் டைம் கிராஸ் ஆனது என்னது, இது ஒரு பீக் வேல்யூ மேக்ஸிமம் போகுது, திரும்ப ரெடியூஸ் ஆகி 0 வருது, திரும்ப நெகட்டிவ் மேக்ஸிமம் போகுது. இதான் என்ன அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கா. இதுல மேக்ஸிமம் ஆஃப் த வேல்யூ ஆஃப் த கரண்ட் இன் பாசிட்டிவ் டைரக்ஷன் ஆர் நெகட்டிவ் டைரக்ஷன் தான் என்ன சொல்றோம், ஆம்ப்ளிடியூட் ஆர் பீக் வேல்யூன்னு சொல்றோம். மேக்ஸிமம் வேல்யூ அட்டைன்ட் பை an alternating current in either direction is called amplitude or peak value. நெக்ஸ்ட் டைம் பீரியட் அப்படின்னா என்ன. இப்போ பாருங்க, இது பீக் வேல்யூ இருக்கு, திரும்ப இது என்னது மினிமம் வேல்யூ திரும்ப அதே டைரக்ஷன் இதோட பீக் வேல்யூ வரதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குது. இல்லாட்டி இங்க பாருங்க, இந்த 0ல இருக்கு, ஒரு பாசிட்டிவ் மேக்ஸிமம் போய் திரும்ப 0 நெகட்டிவ் மேக்ஸிமம் போய் திரும்ப அதே 0க்கு வரணும். அப்ப இங்க இதுக்கான டைம் பீரியட், இல்லாட்டி இங்க இதுக்கான டைம் என்னவோ அதான் டைம் பீரியட். ஒரு கம்ப்ளீட் ஆசிலேஷன்ஸ்க்கான டைம் தான் டைம் பீரியட். டைம் டேக்கன் பை an alternating current to complete one cycle of its variations is called time period. அப்ப டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட் இன் கம்ப்ளீட் சைக்கிள் டிவைட் பை ஆங்குலர் வெலாசிட்டி. ஒரு கம்ப்ளீட் சைக்கிள்ல ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட் எப்படி இருக்கும், 2π அப்படிங்கிறது இருக்கும், டிவைட் பை ஆங்குலர் வெலாசிட்டி போட்டோம்னா டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு 2π/ω. நெக்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி. ஒரு செகண்ட்ல இந்த மாதிரி எவ்வளவு கம்ப்ளீட் சைக்கிள்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுதோ அதான் என்ன சொல்றோம், ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் கம்ப்ளீட்டட் பர் செகண்ட் is called alternating, second by an alternating current is called the frequency. அப்ப f is equal to என்ன சொல்லலாம், inverse of the time period. அப்ப டைம் பீரியட் ஆல்ரெடி பார்த்தோம் 2π/ω. இங்க f is equal to என்ன வரும், 1/t னா ஒமேகா டிவைட் பை 2π. இப்போ பாருங்க, இந்த இடத்துல காமிச்சிருக்கோம், இதுக்கு ஃப்ரீக்வன்சி கம்மி, இந்த பாருங்க ஃப்ரீக்வன்சி அதிகம். அப்ப இங்க பாருங்க, ஃப்ரீக்வன்சி அதிகத்துல கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுல கொஞ்சமா ஃப்ரீக்வன்சி அதிகமாயிட்டே இருக்கு. அப்ப ஒரு செகண்ட்ல எவ்வளவு கம்ப்ளீட் சைக்கிள்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுதோ அதான் என்ன சொல்றோம், ஃப்ரீக்வன்சி சொல்றோம். ஃப்ரீக்வன்சியை ஹெட்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம், இல்லாட்டி பர் செகண்ட் அப்படிங்கிற யூனிட்லயே ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஓகே, இப்ப கரண்ட் என்ன ஆகுது, இப்படி கண்டினியூஸா வேரி ஆகிட்டே இருக்கும்போது இந்த அல்டர்னேட்டிவ் கரண்ட் எப்படி மெஷர் பண்றது அப்படிங்கிறத பாக்குறோம். அதான் மெஷர்மெண்ட் ஆஃப் ஏசி. இப்ப மெஷர்மெண்ட் ஆஃப் ஏசினா என்ன, த ஆவரேஜ் ஆர் மீன் வேல்யூ ஆஃப் ஏசி, த வேல்யூ ஆஃப் டிசி விச் சென்ஸ் the same change in a same charge, the change இல்ல same charge in a circuit in the same time as is set by the alternating current in its half the time period. இப்போ பாருங்க, ஒரு டிசி சர்க்யூட் நம்ம கனெக்ட் பண்றோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு ஏசி சோர்ஸ், இது என்ன ஆகுது, ஒரு ஏசி சோர்ஸ் என்ன ஒரு சர்க்யூட்ல கனெக்ட் பண்ணிடுறோம். கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, இது கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இப்போ என்னன்னா ஆவரேஜ் ஆர் மீன் வேல்யூ ஆஃப் ஏசி அப்படின்னா இதுல கரண்ட் ஏசி கரண்ட் அப்படின்னா என்ன ஆகும், இப்படி இருக்கும், அப்படியே கண்டினியூஸா இதோட மேக்னிடியூடும் வேரி ஆகும், டைரக்ஷனும் பீரியாடிக்கலா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்ப இது ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட்ல இது எவ்வளவு சார்ஜ் இது ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். சரியா, அப்ப ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட்ல இந்த ஏசி சோர்ஸ் இந்த சர்க்யூட்டுக்கு எவ்வளவு சார்ஜ் அனுப்புது. சரியா, the value of DC which sends the same charge in an AC circuit in the same time as is sent by the alternating current in its half the time period. பாருங்க, இங்க இது வரைக்கும் என்ன சொல்லலாம், இது டைம் பீரியட் T அப்படின்னு சொல்லலாம். இதுல பாதி டைம் தான் half of the time period. இந்த half of the time periodல இந்த ஏசி சர்க்யூட் எவ்வளவு, இந்த ஏசி சர்க்யூட்க்கு இந்த சோர்ஸ் எவ்வளவு சார்ஜ் அலோவ் பண்ணுதோ
அதே அமௌண்ட் ஆஃப் சார்ஜ அதே டைம் பீரியட்ல அலோவ் பண்ணக்கூடிய டிசி வேல்யூ என்னவோ அதான் வந்து என்ன சொல்றோம், மீன் வேல்யூ ஆஃப் ஏசி. பாருங்க திரும்ப சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. இது வந்து ஒரு ஏசி சர்க்யூட், அதுல ஏசி சோர்ஸை கனெக்ட் பண்றோம். இது கம்ப்ளீட்டா இப்படி ஏசி வந்து கண்டிப்பா வேரி ஆயிட்டே இருக்கு. இதோட டைம் பீரியட் வச்சுக்கலாம். இதோட ஹாஃப் ஆஃப் த டைம் பீரியட்ல இந்த ஏசி சோர்ஸ் இந்த ஏசி சர்க்யூட்டுக்கு எவ்வளவு சார்ஜ் அலோவ் பண்ணுதோ அதே சார்ஜ அதே டைம் பீரியடுக்கு அலோவ் பண்ணக்கூடிய இந்த டிசி தான் என்ன சொல்றாங்கன்னா மீன் வேல்யூ ஆஃப் ஏசின்னு சொல்றாங்க. பட் ஏசின்னு சொன்னாலும் நம்ம எப்படி மெஷர் பண்றோம், டிசியா தான் மெஷர் பண்றோம். அப்ப மீன் வேல்யூ ஆஃப் ஏசி இஸ் ஈக்குவல் டு 2/π I0 சொல்லலாம். இல்லாட்டி 2/πயோட வேல்யூ வந்து 0.637 I0. இதே மாதிரி ஆவரேஜ் இஎம்எஃப் எப்படி சொல்லலாம், 2/π ε0 ஈக்குவல் டு 0.637 ε0 அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த டெரிவேஷன், அதாவது 2/π அப்படிங்கிற சொன்னோம்ல, அது எப்படி வருது அப்படிங்கிறதுக்காக நமக்கு கரண்ட் I இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லலாம், Q/T அப்படின்னு சொல்லுவோம். அப்ப Q இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், I இன்டு T. அப்ப டிடிங்கிற டைம் இன்டர்வல்ல ஃப்ளோ ஆகக்கூடிய சார்ஜ் எவ்வளவு, dq. அப்ப dq இஸ் ஈக்குவல் டு I இன்டு dt. அப்ப Q வேணும்னா என்ன பண்ணுவோம், இன்டர்வல் ஆஃப் dq. டைம் இன்டர்வல் தானே 0 டு ஹாஃப் ஆஃப் த டைம் பீரியட் t/2. அப்ப பாருங்க அதான் இங்க Q இஸ் ஈக்குவல் டு இன்டர்வல் ஆஃப் 0 டு t/2 dq இருக்கு. அப்ப dq ஓட வேல்யூ என்ன சொல்லியிருக்கேன், இங்க I இன்டு டிடின்னு சொல்லியிருக்கேன். அப்ப dq க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட் பண்ணணும், I இன்டு dt. ஓகே, dq க்கு பதிலா I இன்டு dt சப்ஸ்டிட் பண்ணியாச்சா. ஆனா ஐயோட வேல்யூ எவ்வளவுனா I0 sin ஒமேகா t இன்டு dt. இங்க I0 அப்படிங்கிறது இங்க IM, மேக்ஸிமம் வேல்யூக்கு IM னு சொல்லியிருக்காங்க. அப்ப IM sin of ஒமேகா t இன்டு dt. ஓகே, இதுல IM அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் வெளியில எடுத்துடலாம். அப்ப sin ஒமேகா t இன்டகிரேட் பண்ணா என்ன வரும்னா இன்டர்வல் ஆஃப் sin ஒமேகா t இன்டு டிடி போட்டோம்னா என்ன வரும்னா மைனஸ் காஸ் ஒமேகா டி டிவைட் பை டிக்கு முன்னாடி இருக்கிறது என்ன ஒமேகா, இதை போட்டுக்கணும். அப்ப லிமிட் வந்து என்ன 0 டு t/2. பாருங்க, மைனஸ் காஸ் ஆஃப் ஒமேகா டி டிவைட் பை ஒமேகா, லிமிட் வந்து 0 டு t/2. இதுல ஒமேகாங்கிறது கான்ஸ்டன்ட் வெளியில எடுத்துடலாம். அப்ப அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன ஆகுது, இந்த மைனஸ் வெளியில எடுத்துலாம். மைனஸ் வெளியில எடுத்துட்டா என்ன வருது, மைனஸ் IM பை ஒமேகா காஸ் ஒமேகா டிக்கு லிமிட் வந்து 0 டு t/2 போடுறோம். அப்ப அப்பர் லிமிட் வந்து பாருங்க டிக்கு பதிலா t/2, லோயர் லிமிட் வந்து 0 போடுறீங்க. அப்ப இங்க வந்து என்ன பண்ணலாம், ஒமேகாவோட வேல்யூ நமக்கு தெரியும். ஒமேகாவோட வேல்யூ என்ன, 2π/t அப்படிங்கிறது தெரியும். இந்த டி கேன்சல் ஆயிடும், 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்க என்ன வந்துருச்சு, காஸ் பை அப்படிங்கிறது வச்சு இது காஸ் 0. காஸ் பையோட வேல்யூ என்னன்னா -1, காஸ் 0வோட வேல்யூ 1. அப்ப -1 என்ன வரும், -2 வரும். அந்த மைனஸும் இந்த மைனஸும் கேன்சல் ஆகி +2 IM ஒமேகா அப்படிங்கிறது வருது. சரியா, அப்ப ஒமேகாக்கு பதிலா என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம், 2π/t. பாருங்க இங்க 2IM டிவைட் பை ஒமேகான்னு இருக்கா, இதுக்கு பதிலா என்ன பண்ணலாம், 2IM டிவைட் பை ஒமேகாக்கு பதிலா 2π/t. அந்த t வந்து என்ன மேல வந்துரும். அப்ப 2 கேன்சல் ஆச்சுன்னா IMT டிவைட் பை பை. அப்ப ஆவரேஜ் இப்ப வந்து என்ன பண்ணிருக்கோம், சார்ஜ் Q ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப ஹாஃப் ஆஃப் த சைக்கிளுக்கு ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஏசி ஓவர் 1/2 ஆஃப் த சைக்கிள் வேணும்னா சார்ஜ் டிவைட் பை டைம். சார்ஜோட வேல்யூ என்ன, Q இப்ப கண்டுபிடிச்சிருக்கோம், டிவைட் பை டைம் என்ன t/2. அப்ப இது என்ன வருது, 2Q டிவைட் பை t வருது. Q க்கு என்ன பண்றோம், இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க, IMT டிவைட் பை பை சப்ஸ்டிட் பண்ணா இது கேன்சல் ஆச்சுன்னா இது என்ன வருது, 2/π IM. இதான் நம்ம என்ன ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஏசி அப்படிங்கிற சொல்லுவோம். இதோட வேல்யூ என்ன, பையோட வேல்யூ 3.14 போட்டு சிம்பிளை பண்ணா 0.637 IM அப்படிங்கிறது கிடைக்குது. தான் வந்து ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஏசி ஆர் மீன் வேல்யூ ஆஃப் ஏசி. ஓகே, நெக்ஸ்ட் ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் ஏசி. ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் ஏசி அப்படின்னா இது வந்து பாருங்க, நம்ம ஏற்கனவே நம்ம என்ன சொன்னோம்னா மீன் வேல்யூ ஆஃப் ஏசிக்கு ஒரு ஏசி சோர்ஸ் கனெக்ட் பண்ணிட்டோம். ஒரு சர்க்யூட்ல ஹாஃப் ஆஃப் த டைம் பீரியடுக்கு எவ்வளவு சார்ஜ் ஃப்ளோ ஆகுதோ அதே சார்ஜ அதே டைம் பீரியடுக்கு அலோவ் பண்ணக்கூடிய அந்த டிசி தான் என்ன மீன் வேல்யூ ஆஃப் ஏசி அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இங்க என்ன பண்றோம்னா நம்ம இங்க சார்ஜ் பார்க்க போறதுல அதே மாதிரி டைம் பீரியட் t/2 சொல்ல போறதுல, அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம்னா இதே மாதிரி ஒரு ஏசி சோர்ஸ் இருக்கு. ஒரு பர்டிகுலர் டைம் tங்கிற டைம்ல இதுல கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது என்ன ஆகும்னா ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும் இந்த ரெசிஸ்டன்ஸ்ல. அப்ப இந்த ஏசி இப்ப இந்த டைம் எவ்வளவு டைம் லோட் பண்ணிக்கிறோம், எவ்வளவு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுதுங்கிறதையும் பாத்துக்கிறோம். இப்ப ஏசியை ரிமூவ் பண்ணிட்டு இப்ப டிசியை ஃபிக்ஸ் பண்றோம். அதே டைம் பீரியட் டி அதே அளவு ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கான டிசி வேல்யூ என்னவோ அதான் வந்து என்ன சொல்றோம், ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் ஏசி அப்படின்னு சொல்றோம். பாருங்க, the value of DC which produces the same heating effect in a given resistor as is produced by the given alternating current when passed for the same time. அப்ப இது வந்து எஃபெக்டிவ் கரண்ட் ஆர் ஆர்எம்எஸ் கரண்ட் அப்படின்னு சொல்லலாம். which is equal to I0 டிவைட் பை √2 1/√2 ஓட வேல்யூ 0.707. இதை மெமரைஸ் பண்ணிக்கோங்க. அப்ப 0.707 I0. அதே மாதிரி எஃபெக்டிவ் இஎம்எஃப் ஆர் ERMS is equal to என்ன சொல்லலாம், ε0/√2. இதோட வேல்யூ 0.707 ε0. இதுக்கான டெரிவேஷனும் இருக்கு. ஆனா இந்த டெரிவேஷன் தானே நீங்க சும்மா ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஓகே, நம்ம ஏற்கனவே வந்து உங்களுக்கு மீன் வேல்யூக்கு டெரிவேஷன் போட்டிருக்கேன். ஜஸ்ட் இதை கோ த்ரூ பண்ணுங்க, பாருங்க. அடுத்து
இப்போ வந்து என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, நம்ம கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஏசி, மெஷர்மென்ட் ஆஃப் ஏசி என்ன அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது வந்துன்னா, டைப்ஸ் ஆஃப் ஏசி சர்க்யூட்ஸ். டைப்ஸ் ஆஃப் ஏசி சர்க்யூட்னா ஒரு சர்க்யூட்ல அது எப்படி சிம்பிள் ஏசி சர்க்யூட்டா இல்ல காம்பினேஷன் ஆஃப் ஏசி சர்க்யூட்ஸா அப்படிங்கிறத பிரிக்கணும். அப்ப சிம்பிள் ஏசி சர்க்யூட்னா ஒரு ஏசி சோர்ஸ், ஒரு பியூர் ரெசிஸ்டர் மட்டும் இருந்துச்சுன்னா அது பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்யூட். அதே மாதிரி ஒரு ஏசி சோர்ஸ் அண்ட் பியூர் இண்டக்டன்ஸ் மட்டுமே இருக்குன்னா அது பியூர் இண்டக்டிவ் சர்க்யூட். கெப்பாசிட்டன்ஸ் மட்டுமே இருந்தா அது பியூர் கெப்பாசிட்டிவ் சர்க்யூட். இது தனியா நம்ம ஸ்டடி பண்ண போறோம். அதுக்கு அடுத்தது காம்பினேஷன். அதாவது இண்டக்டன்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் இருந்துச்சுன்னா எப்படி இருக்குங்கிறத பாக்குறோம். ஆனா இது இப்ப நமக்கு சிலபஸ்ல தேவையில்லை. ஓகே, நம்ம டைரக்டா என்ன பண்ணலாம், எல்சிஆர் சர்க்யூட்டுக்கு போயிடலாம். நம்ம ஆர்எஸ்கே நீட் அகாடமியில 30 டேஸ்க்கு ஒரு கிராஷ் கோர்ஸ் நல்லாவே பிளான் பண்ணிருக்காங்க. ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்ஸ் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 20,000 rupees worth ஆன பிசிக்ஸ் ஷார்ட்கட் கோர்ஸும் ஃப்ரீ. இந்த 40 டேஸ்ல போற எஃபர்ட்ஸ் லைஃப் சேஞ்சிங்கா இருக்கும். நல்லா படிச்சா டாக்டர் சீட் கண்டிப்பா வாங்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட். யூடியூப்ல 60K plus சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்கு. நான் சரி சார் ஃபாதர் பேசுறேன். 45 டேஸ் தான் இருக்கும். என்னுடைய மகன் வந்து செலக்ட் ஆயிருக்கான். இந்த கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் இப்போ செகண்ட் இயர் படிச்சிருக்கான். நீங்க பிளஸ் டூ ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி இல்ல ரிப்பீட்டரா இருந்தாலும் சரி, ஆர்எஸ்கே அகாடமி வந்து ரெசிடென்ஷியல் கேம்பஸ்ல தங்கி ஃபுல் ஃபோக்கஸோட படிச்சு கவர்மெண்ட் சீட்டை வாங்கிட்டு வெளியே போங்க.